இன்றைய தலைப்பு பயனுள்ள மருத்துவ குறிப்புகள். ஆம், ஒரு 30 வினாடிகள் இரு காது துவாரங்களையும் விரல்களால் அடைத்துக் கொள்ளுங்கள். தீராத விக்கல் நின்று போகும். ஒரே ஒரு சிறு கரண்டி அளவுக்கு சர்க்கரையை வாயில் போட்டு சுவையுங்கள். விக்கல் பறந்து போகும். கொட்டாவியை நிறுத்துவதற்கு கொட்டாவி வருவதற்கான காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறைதான். அதனால் ஒரு 4 அல்லது 5 தடவை நன்கு மூச்சை இழுத்து விடுங்கள். கொட்டாவி போய் நன்கு சுறுசுறுப்பாகி விடுவீர்கள். உடல் துர்நாற்றத்தை போக்க குளிக்கும் போது நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் ஒரே ஒரு தக்காளி பழத்தின் சாற்றை கலந்த பிறகு குளியுங்கள். அவ்வளவுதான். நாள் முழுக்க புத்துணர்ச்சியோடு திகழ்வீர்கள். வாய் துர்நாற்றத்தால் சங்கடமா? எலுமிச்சை சாற்றில் சிறிது உப்பு சேர்த்து குடித்து வந்தாலும் அல்லது வாயை கொப்பளித்து வந்தாலும் வாயோட துர்நாற்றம் நீங்கும். தலைமுடி வயிற்றுக்குள் போய்விட்டதா? வாழைப்பழத்தினுள் அல்லது வெற்றிலையில் ஒரு நெல்லை வைத்து விழுங்க முடி வெளியேறி வேதி நிற்கும். வேனல் கட்டி தொல்லையா? வெள்ளை பூண்டை நசுக்கி சிறிது சுண்ணாம்பு கலந்து கட்டி மீது தடவி வர அது உடையும். தலைமுடி உதிர்வதை தடுக்கும் வழி. முடி கொட்டிய இடத்தில் ஐஸ் கட்டியை தடவினால் முடி வளரும். கசகசாவை பாலில் ஊற வைத்து அரைத்து அத்துடன் பாசிப்பருப்பு மாவை கலந்து தேய்த்து வர முடி உதிர்தல் நிற்கும். நன்கு வளர்வதற்காக கற்றாழை சாற்றில் தேங்காய் எண்ணெய் கலந்து தேய்த்தால் முடி உதிராது, அடர்த்தியாகவும் நன்றாகவும் வளரும். அத்துடன் தலையும் குளிர்ச்சியாகும். சிறிய வெங்காயத்தின் சாறை எடுத்து தலையில் தேய்த்து ஊற வைத்து குளித்தாலும் முடி உதிராது. செம்பருத்தி பூவுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து தலையில் தேய்த்தால் முடி உதிராது, அத்துடன் கூந்தலும் கருமையாக மாறும். முட்டையுடைய வெள்ளை கருவை தலையில் தேய்த்து 10 நிமிடம் கழித்து சீகைக்காய் போட்டு குளித்தால் தலைமுடி உதிர்வது சுத்தமாக நின்றுவிடும். வாரம் ஒரு முறை முடக்கத்தான் கீரையை அரைத்து தலையில் தேய்த்து 5 நிமிடம் ஊறியதும் குளித்தால் இது நல்ல பலனை தரும். தொடர்ந்து 3 மாத காலம் குளித்தால் முடி கொட்டுவது நின்றுவிடும். அது மட்டுமல்ல, இந்த கீரை நரை விழுவதை தடுக்கும். கருகருவென்று முடி வளரும். 3 ஏலக்காயை பொடியாக்கி நெய்யை பொடி மூழ்கும் அளவு ஊற்றி அடுப்பில் காய்ச்சவும். பிறகு கலக்கி வடிகட்டி எடுத்து 2 சொட்டுகள் படுத்தவாறு மூக்கில் விட்டுக்கொண்டால் மூக்கடைப்பு நீங்கும். 4 வெற்றிலை 3 மிளகு ஆகியவற்றை வென்று விழுங்கினால் நீர்க்கோவை, தலைபாரம் இவையெல்லாம் குணமாகும். சதா மூக்கு ஒழுகிக் கொண்டே இருந்தால் ஜாதிக்காயை தண்ணீர் விட்டு உரசி அதை சூடேற்றி மூக்கு நெற்றி மீது பூசினால் மூக்கு ஒழுவது நிற்கும். சுக்கை தட்டி அதை கஷாயமாக போட்டு அத்தோடு தேன் கலந்து சாப்பிட்டால் ஜலதோஷம் போய்விடும். புளியமரப்பூ, உப்பு, மிளகாய், தேங்காய் இவற்றை சேர்த்து அரைத்தால் புளியமரப்பூ சட்டனி ரெடி. ருசியானது. இட்லிக்கு தொட்டுக்கொண்டால் சுவையாக இருக்கும். அது மட்டுமல்ல, இருமலை அறவே போக்கும். மாவு அரைக்கும் போது 2-3 வெண்டைக்காய்களை நறுக்கி போட்டு ஒரு தேக்கரண்டி விளக்கெண்ணெயை சேர்த்தால் இட்லி மல்லிகைப்பூ போல மிருதுவாக இருக்கும். சமையல் செய்யும் போது கையில் சூடுபட்டு விட்டால் முட்டையின் வெள்ளை கருவை போடுங்கள் அல்லது பீட்ரூட்டை பிழிந்து அதன் சாறை எடுத்து தடவுங்கள். பாகற்காய் கசப்பு நீக்குவதற்காக அரிசி கலைந்த நீரில் 5 நிமிடம் பாகற்காயை ஊற வையுங்கள். தினமும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சாப்பிட்டால் என்னென்ன பலன்கள் தெரியுமா? 15 கிலோ வரை எடையை குறைக்க முடியும். அன்றாட உணவில் சேர்த்து வரும் வாசனை மிகுந்த மசாலா பொருளான ஜீரகம் உடல் எடையை வேகமாக குறைக்க உதவும். அதிலும் தினமும் ஜீரகத்தை தொடர்ந்து எடுத்து வந்தால் 20 நாட்களில் நல்ல மாற்றத்தை காணலாம். சீரகம் உடல் எடையை குறைக்க உதவுமா என்பது குறித்து சமீபத்தில் ஒரு ஆய்வே நடைபெற்றது. அந்த ஆய்வில்
உடல் பருமனான 88 பெண்களை தினமும் ஜீரகத்தை எடுத்து வரச் செய்ததில் உடல் மெட்டபாலிசம் அதிகரித்து செரிமானம் சீராகி கலோரிகள் வேகமாக எரிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அது மட்டுமின்றி ஜீரகம் வேறு பல நன்மைகளையும் உள்ளடக்கியதாகும். உடல் எடையை வேகமாக குறைக்க ஜீரகத்தை எப்படியெல்லாம் எடுக்க வேண்டும் என பலரும் கேட்கலாம். உங்களுக்கு வேகமாக 15 கிலோ எடையை குறைக்க ஆசை இருந்தால் கீழ்வரும் வழிகளை ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை செய்து வாருங்கள். சீரக தண்ணீர் 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் சிறிது எலுமிச்சையை பிழிந்து 2 வாரத்திற்கு தினமும் காலையில் குடித்து வர விரைவில் உடல் எடை குறைந்திருப்பதை காணலாம். ஜீரகப்பொடி மற்றும் தயிர். மற்றொரு வழி, சிறிது தயிரில் 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்து கலந்து தினமும் உட்கொண்டு வந்தால் உடல் எடையை குறைக்கலாம். மற்றொரு வழி, ஜீரகப்பொடி தேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடியை நீரில் சேர்த்து அதோடு தேன் கலந்து தினமும் குடித்து வருவதன் மூலமும் உடலில் உள்ள கொழுப்புகளை குறைத்து உடல் எடையை குறைக்கலாம். சூப்போட ஜீரகப்பொடி. உடல் எடையை குறைக்க நினைப்போர் தினமும் சூப்புடன் சீரகப்பொடியை 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்து குடித்து வர உடல் எடை குறையும். எடையை குறைக்கும் சீரக ரெசிபி. எலுமிச்சை மற்றும் இஞ்சி எடையை குறைக்க உதவும் பொருட்களில் முதன்மையானவை. அதிலும் ஜீரகத்துடன் சேர்த்தால் இதன் சக்தி அதிகமாகும். அதற்கு ஒரு பாத்திரத்தில் கேரட் மற்றும் பிடித்த வேறு காய்கறிகளை சேர்த்து நன்கு வேக வைத்து கொள்ளவும். பின் அந்த காய்கறிகளில் இஞ்சியை துருவி போட்டு எலுமிச்சை சாறு ஜீரகப்பொடி சேர்ந்து கலந்து இரவு நேரத்தில் உட்கொண்டு வர உங்கள் எடை குறைவதை நன்கு காணலாம். சரி, இதெல்லாம் சொல்லியாச்சே, தொப்பையாருக்கே என்ன பண்ணுறது? அதுக்கும் ஜீரகம்தான். ஜீரகம் உடலில் கெட்ட கொழுப்புக்கள் சேருவதை தடுத்து அதிகப்படியான கலோரிகளை எரிக்கும். ஏனெனில் இதில் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் ஏராளமாக உள்ளது. இதனால் இவற்றை அன்றாட உணவில் எடுத்து வந்தால் கொழுப்புக்களால் அதிகரித்த தொப்பையை குறைக்கலாம். ஜீரகத்திற்கு வேறு சில நன்மைகளெல்லாம் இருக்கின்றன. மாரடைப்பை தடுக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும், இரத்த சோகையை சரி செய்யும், செரிமானத்தை மேம்படுத்தும், வாயு தொல்லை நீக்கும் போன்று பலவிதமான சக்திகளெல்லாம் இந்த ஜீரகத்திற்கு உண்டு. சீரகம், அகத்தை சீராக்குவதால் இதற்கு சீரகம் என்றே பெயர். இன்றைக்கு நேரம் அதிகமாகிவிட்டதால் நாளைக்கு கொசுரை பார்த்துக்கொள்வோம். நன்றி. இதை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.